40. ஓகே மீதி 60 அந்த மாதிரி போட்டுக்கலாம். 160 bits. வந்துச்சா? ஒர்க் ஆகல. இந்த கேன்சி இதில் ஒர்க் ஆகும்னு தெரியல. இல்லைனா இதை நான் செக் பண்ணிடுறேன். வியூ ஹைட் வியூ வித் அந்த வருமா? நானும் கொடுத்துருந்தேன். இப்போ கரெக்ட். ஆக்சுவலி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன பண்ணுறது? இது கேல்சி ஆக்சுவலி அண்டர் வியூ வித்ன்றது என்னோட ஸ்க்ரீன் சைஸ். அதில் 160 பிக்சல் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அப்போ அந்த சைட் பார் எனக்கு 160 இருக்கு. ஸோ 160 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சின்ன கேல்குலேஷன் மாதிரி தான். கேல்சின்றது அந்த கேல்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம வித் அண்ட் ஐட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இது வந்து நான் ஒன்றுத்துக்கும் கொடுக்கணும்ல? இல்லையே. இன்னும் வந்து நான் இதை கொடுக்க மறந்துட்டேன் எல்லாத்துக்கும். இந்த ஃப்ளெட்ஸ் வந்து ஸோ இதை மட்டும்னா இப்போ வந்து எனக்கு யூஸராக இருந்தாலும் சரி செலராக இருந்தாலும் சரி மேலே எனக்கு வேறு வேறு காம்பனன்ட் ஆக்சுவலி மூவ் ஆகிட்டு இருக்கு. யூசர், ஸ்டாஃப், சேலர்னு. பட் என் சைட் பார் நம்பர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் உள்ள கண்டென்ட் எனக்கு வேறு வேறு கண்டென்ட் எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் நோட்ஸோட உங்களோட யூசேஜே இது வந்து ஒரு திங் தான். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே வந்து உள்ள இன்னொரு சைட் பார் இன்னொரு நேப் பார்னா அப்போ என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே இன்னொரு ரோட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. வேற காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்போ இது பேரண்ட் காம்பனன்ட்குள்ள ஒரு சைல்ட் காம்பனன்ட் கதை தான். சரி, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கோட் புஷ் பண்ணுறேன். ஆமாம், ஒரு தடவையும் நான் வந்து அதுக்கான யூஐ கொடுக்கறதுக்கு ஒரே தடவை நான் அந்த மேலேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த சைட் பார்க்கு தேவையான கண்டென்ட் டேட்டா எடுத்துட்டு அதை நான் மேப் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூஐ எனக்கு நான் 3 தடவை போடணும் கீழே. ஸோ அதை நான் ஒரே தடவை பண்ணிட்டேன். சார், இப்போ இந்த கமெண்ட் கொடுக்குறீங்களா? இப்போ நம்ம கமெண்ட்ல கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து கட்டிங்ல அப்டேட் பண்ணது மட்டும் எடுத்துக்கணும், ஓவரால் எடுத்துக்கணும். என்னது கமெண்ட்? இப்போ கமெண்ட் கிட்டல. ஆமா, ஓவரால் எடுத்துக்கணும். ஓவரால்னா என்னது? மொத்தமா அப்டேட் ஆகுமா இல்ல நம்ம கமிட் பண்ண மட்டும் அப்டேட் ஆகுமா? ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட சேர்ந்து இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் மட்டும் அப்டேட் ஆகும். அவ்வளவுதான். ஆனா முன்னாடி வேற கமிட் கொடுத்தது அப்டேட் ஆகாது. அது அஃபெக்ட் ஆகும். அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா இப்போ நீங்க ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னொருத்தரும் அந்த ஃபைல்ல ஒர்க் பண்ணிருக்காரு. நான் பண்ண அதே கோட்ல அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நானும் இப்போ வந்து அவர் புஷ் பண்ணிட்டாரு, நான் புஷ் பண்றேன் அப்படின்னா ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம கான்ஃப்ளிக்ட் அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வருதுன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் ஆட் பண்ணி எவ்வளோ வேணால் ஐடென்டிஃபிகேஷன்.
இதே மாதிரி நீ ரவுட்ஸுக்கும் பண்ணிக்கலாம். அது தெரியும் ப்ரோ. பாத்து எடுத்துருக்காங்க பாத்தியா, டைட்டில் பாத்து நானே வசந்தெல்லாம் தான் பண்ணேன். வசந்தெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் நல்லா இருக்காங்க. சேர்ந்து பண்ணோம். என்கிட்ட அந்த லேப்டாப் இருக்கும்போது இருந்தது. இதுல இல்ல. ஓகே. இது ஒண்ணுமே இல்ல. ஓபன் பண்ணுங்க. கஸ்டமர் சார். க்ளோன் பண்ணி செஞ்சு பண்ணுங்க. ப்ரோ நாங்களே பண்றங்க. ப்ரோ அந்த ரியாக்ட் செக்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு.